ஹெல்த்னா என்ன? ஒரு ஹியூமன் ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்றது எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சு, ஃபிசிக்கல் பாடியை வச்சா? ரெண்டுமே முக்கியம்தான். பட் அதை தாண்டி இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அது என்னன்னா நம்மளோட எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஹெல்த். மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டலாக எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்கிறது. எதுக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணாமல், எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணால் அந்த சுச்சுவேஷனை நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கணும். எதுக்குமே ஓவர் எமோஷ்னல் ஆகாமல் அந்த எமோஷனால் வர கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. நிறைய எமோஷ்னல் சுச்சுவேஷன்ஸில் நம்மளால் இந்த அனலைஸ் பண்ணிட்டெல்லாம் இருக்க முடியாது. நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் இன் அ வைல் தட்ஸ் ஓகே, ஐ அப்சல்யூட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறது தான் மென்டல் அண்ட் எமோஷனலாக ஸ்டேபிளாக இல்லைன்றதை காட்டுது. ஃபிசிக்கலாக ஒருத்தங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவோம்? எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், அண்ட் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், வெளித்து சாப்பாடு அவாய்ட் பண்ணணும், ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லலாம். இதெல்லாம் இதில் பாதி மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கும். பட் எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு இந்த மாதிரி லிஸ்ட் போட்டெல்லாம் நம்ம எதையும் ஃபாலோ பண்ண முடியாது. இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ் மூலமாக உங்களோட கேரக்டர் எப்படி, உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள் எப்படி, என்வாயன்மெண்ட் எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எமோஷ்னலாக மென்டலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும். இதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறீங்களோ உங்கள் பாடி மட்டும் இல்லாமல் உங்களோட மைண்ட் அண்ட் எமோஷன்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள்.